ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். அகில இந்திய வானொலியின் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வீட்டு வசதி திட்டம். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 7வது ஆண்டு நிறைவு விழா நவம்பர் மாதம் 20ஆம் தேதியன்று கொண்டாடப்பட்டது. அதேவேளையில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டமும் அதன் 7 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. அனைவருக்கும் வீடு என்ற தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டங்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கையிலான வீடுகளை கட்டி முடிக்க ஏதுவாக வரும் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. வீடுகள் திருவிழா என்ற பின்னணியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை நிறைவேற்ற மத்திய அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் வீடுகளை பெற்றவர்களின் தன்னம்பிக்கையை எவ்வாறு இத்திட்டம் ஊக்குவிக்கிறது என்பதையும் காணலாம். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் ஆகியவற்றின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் நிரந்தர வீடுகளுக்கு உரிமைதாரர்களாக மாறியுள்ளனர். தங்களது சொந்த வீட்டின் உடைமையுடன் அவர்களது தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் கண்ணியம் போன்றவையும் அதிகரித்துள்ளது தொடர்பான கதைகளே பெரும்பாலும் விவரிக்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் சொந்த வீடு கிடைப்பது அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. ஏனெனில் வீடு என்பது செங்கல் மற்றும் சிமெண்ட் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் மட்டுமன்றி நமது உணர்வுகள் மற்றும் விருப்பங்களும் அதனுடன் இணைந்துள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வீட்டின் சுற்றுச்சுவர் நமக்கு பாதுகாப்பை வழங்குவது மட்டுமன்றி நமக்குள் எதிர்காலம் குறித்த நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. நாட்டில் உள்ள மக்களின் சொந்த வீடு என்ற தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியன்று தொடங்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியன்று அமலுக்கு வந்தது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் இந்த 2 திட்டங்களின் கீழ் 4.14 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதில் 4.01 கோடி வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 70% வீடுகள் பெண்களின் பெயர்களிலோ அல்லது அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் உறுப்பினரின் பெயருடன் இணைத்தோ பதிவு செய்யப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள வீடுகளின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 80,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சொந்தமாக நிரந்தர வீடு இல்லாத குடும்பங்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 16 லட்சம் எண்ணிக்கையிலான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இலகுரக வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. புனே மற்றும் இந்தோர் நகரங்களில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு வீடுகளின் சாவியை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் தொடங்கி வைத்தார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் சிறந்த எதிர்காலம் குறித்த கனவுகள் நனவாகும். வீட்டு வாடகை என்ற சுமையின்றி சொந்த வீடு அவர்களது நம்பிக்கையை அதிகரிக்கும். கிராமப்புறங்களில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஏழைகள், நலிவடைந்த பிரிவினர் மற்றும் தேவை உள்ளவர்களுக்கு குளிர் மற்றும் மழை போன்ற இயற்கை இடர்பாடுகளில் இருந்து பாதுகாக்கும் வகையிலான வீடுகள் வழங்குவது மட்டுமன்றி உஜ்வாலா திட்டத்தின் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு, தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் கழிப்பறை வசதி, சௌபாக்கியா திட்டத்தின் மூலம் மின்சாரம் மற்றும் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் தூய்மையான குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் கிடைக்கும். மேகாலயா மாநிலம் ஜோவாய் பகுதியைச் சேர்ந்த 8 குழந்தைகளின் தாயான யோவாங் அபாசா திருமணத்திற்கு பிறகு அவர் ஒரு வீட்டை வாங்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் குடும்பம் பெரிதாக வளர்ந்ததால் அது சாத்தியமில்லாத நிலையில் இருந்தது. அவரது கணவர் இறந்துவிட்ட சூழலில் அவர் தனது குழந்தைகளை பராமரிப்பதற்காக ஒரு தேநீர் கடையை திறந்தார். ஆனால் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக அவர் சேமிக்க வேண்டியிருந்த நிலையில் வீட்டு வாடகையின் சுமை அதிகரித்துக் கொண்டே சென்றது. வீடு வாங்குவதற்காக பணத்தை எவ்வாறு ஏற்பாடு செய்வது என்று எனக்கு எதுவும் தெரியாத சூழலில் தாம் இருந்ததாக பாசா கூறுகிறார். ஆனால் கடவுளின் ஆசியுடன் அவர் சரியான தருணத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை கண்டறிந்தார். மத்திய அரசின் உதவியுடன் 2022ஆம் ஆண்டு வீட்டின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. எனது பிள்ளைகளும் பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான வாழ்க்கை கிடைத்ததில் மகிழ்ச்சியாக உள்ளனர். வீட்டு வாடகை என்ற சுமை இல்லை. ஒரு நாள் கடினமான பணியை முடித்துவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பி வரும்போது என் வீட்டையும் பெயர் பலகையில் எனது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதையும் கண்டு மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்தேன். இறுதியாக நாங்கள் எங்களுக்கென்று சொந்தமாக ஒரு வீட்டை பெற்றுள்ளோம் என்று அவர் கூறினார்.
பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடு கிடைத்ததில் மகிழ்ச்சி தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் உள்ள மதுரையைச் சேர்ந்த என் சுப்புலட்சுமி மனதை தொடும் வகையில் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த ஆண்டு சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதுகையில் என் சுப்புலட்சுமி நிதி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். பின்னர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்யுமாறு விண்ணப்பித்ததாகவும் இதுவே தனது முதல் வீடு என்று சுப்புலட்சுமி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதையும் அந்த பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டின் உடைமை அவரது வாழ்க்கைக்கு மரியாதையையும் கண்ணியத்தையும் வழங்கியுள்ளது. அவரது வீட்டின் படங்களை பகிர்ந்து கொண்டுள்ளதுடன் அவர் ஆசிகளையும் வழங்கியுள்ளார். இது அபரிமிதமான பலத்திற்கு ஆதாரமான வரமாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் சுப்புலட்சுமி போன்ற எண்ணற்றவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வீடு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தரமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் இத்திட்டம் பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 118.9 லட்சம் வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 77.27 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 16 லட்சம் வீடுகள் புதிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ளன. 2 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசின் நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. 1,53,486 ரூபாய் மத்திய அரசின் நிதி உதவியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. 8.19 லட்சம் கோடி ரூபாய் மொத்த முதலீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் நகர்ப்புற வீடுகள் கட்டுமானம் 9 மடங்கிற்கும் மேல் அதிகரித்துள்ளது. வீடுகள் கட்டுவதற்காக மத்திய அரசின் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2.95 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2.93 கோடி வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2.41 கோடி வீடுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 1,60,853 ரூபாய் மத்திய அரசின் நிதி உதவியாக கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது. 2,39,055 ரூபாய் மாநில அரசுகளின் பங்களிப்பையும் சேர்த்து செலவிடப்பட்டுள்ளது. வீடுகள் சரியான நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு தயாராக உள்ளன. அமைச்சக நிலையில் கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்த வழக்கமான ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்க பகுப்பாய்வு தகவல் பலகை தொடங்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கான இலக்குகள் மற்றும் நிதிகள் சரியான நேரத்தில் விடுவிக்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் உள்ள நிலமற்ற பயனாளிகளுக்கான நிலம் தொடர்பாக மாநிலங்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. ஆரோக்கியமான போட்டிக்கான தகவல் பலகையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. குறைந்த வாடகை வீடுகளுக்கான வளாகங்களில் பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகிறது. குறைவான வாடகையுடன் கூடிய வீட்டு வசதி வளாகம் அமைப்பதற்கான பணிகள் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் 18,112 குறைவான வாடகையுடன் கூடிய வீட்டு வளாக அலகுகளின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இத்துடன் குறைவான வாடகையுடன் கூடிய வீட்டு வளாக அலகுகளின் மொத்த எண்ணிக்கை தற்போது 48,113 என்ற எண்ணிக்கையில் உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்த மக்களுக்கு அவர்கள் பணிபுரிந்து வரும் இடங்களுக்கு அருகிலேயே குறைந்த வாடகையில் வீடுகள் வழங்கப்படும். இத்திட்டத்தின் முதல் மாதிரி அடிப்படையிலான 5,648 வீடுகள் மாநில அரசுகளின் நிதி உதவியுடன் குஜராத், சண்டிகர், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் கட்டப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் ஏழைகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர்களுக்கான குறைந்த வாடகையுடன் கூடிய வீட்டு வளாகங்களாக இவைகள் மாற்றப்பட்டுள்ளன. இதனுடன் 7,000க்கும் மேற்பட்ட காலியாக உள்ள வீடுகளை குறைந்த வாடகையுடன் கூடிய வீட்டு வளாகங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் கூடுதலான வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் ஏழை மக்கள் தங்களுக்கென்று ஒரு வீட்டை பெறுவதுடன் இதில் தொடர்புடைய தொழிலாளர்கள், இயந்திரவியலாளர்கள், தச்சர்கள், பிளம்பர்கள் மற்றும் அரைக்கலன் தயாரிப்பாளர்கள் போன்றவர்களும் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இதனுடன் கட்டுமான பணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் வர்த்தகர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஏழை மக்களுக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் பெரும் பலத்தை அளிக்கிறது. 9 ஆண்டுகளில் ஏழை குடும்பங்களுக்கு சுமார் 4 கோடி நிரந்தர வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 70% வீடுகள் பெண் பயனாளிகளின் பெயர்களில் உள்ளன. கோடிக்கணக்கான சகோதரிகளின் பெயரில் இந்த சொத்து உரிமை முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி.
பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஏழை மக்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கும் அரசின் திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புறவாசிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உணர்வு ஆகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.